வி ஷுட் நார்மலைஸ் ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சக்ஸஸை வந்து எவ்வளோ அளவுக்கு கொண்டாடுறோம். யாரோ ஒருத்தங்க சக்ஸஸ் ஆகிட்டா அதை வந்து அந்த அளவுக்கு கொண்டாடுற அளவுக்கு ஃபெயிலியரான பர்சனை அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப வந்து அவங்கள ரொம்ப ஷேம்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறோம். அந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. இப்போ சக்ஸஸ் ஆகியிருக்காங்கன்னா ஒருத்தர் ஃபெயிலியர் ஆனாலே அவனை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கான், அந்த ட்ரை பண்ணுறது ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க, அதை முதல்ல அப்ரிஷியேட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ ஒருத்தன் வந்து ஃபெயில் ஆகிட்டு அது அந்த ஃபெயிலியர்லேருந்து மீண்டு வந்து நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண வரான்னா அவனை முதல்ல என்கரேஜ் பண்ணணும். அவனை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இவ்வளோ நடந்துமே நீ ஃபெயில் ஆகியும் நீ வந்து இப்போ நீ ஓவர் கம் பண்ணி வந்திருக்கான்னு அவனை அப்ரிஷியேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் தான் பண்ணணும். இந்த ஃபெயிலியரை வந்து ரொம்ப டர்ட்டி வேர்டாக ஃபஸ்ட்டு பார்க்குறத ஸ்டாப் பண்ணணும். ஃபெயிலியர் இஸ் நாட் வந்து டர்ட்டி வேர்டோ இல்லை வந்து ஷேம் ஆகிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களால அந்த டைமில் அச்சீவ் பண்ண முடியல, ஃப்யூச்சரில் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க, அதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, அகெயின் அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி அவங்கள வந்து ரொம்ப இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்டாக பண்ணுறது மூலமாக அவங்களுக்கே ரொம்ப டவுன் ஆகும், அவங்க மென்டலாக ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஈவன் நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், சக்ஸஸ் வந்து நமக்கு எதுவுமே டீச் பண்ணாது, ஆனால் ஃபெயிலியர் நமக்கு நிறைய டீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். தட் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரூ. இப்போ நீங்கள் ஃபெயிலியராக இருக்கும்போது தான் நீங்கள் வந்து நிறைய கான்ஃபிடென்ட்டாக என்னென்னு கற்றுக்குவீங்க, ரெசிலியன்ஸ்னால் என்னென்னு கற்றுப்பீங்க. இப்போ அது ஒரு டைம் ஃபெயில் ஆகுறீங்கன்னா திரும்ப அதுலேருந்து எப்படி மீண்டு வந்து நெக்ஸ்ட்டு திரும்ப அவ்வளோ நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவ்வளோ பண்ணிட்டா இப்பயும் ஃபெயிலு திரும்பவும் ட்ரை பண்ண போறியா அப்படின்லாம் கேட்பாங்க. அதையும் மீறி நீங்கள் வந்து என்னால் முடியுன்ற அவ்வளோ பேர் வந்து இப்போ நம்மளை என்கரேஜ் பண்ணி நீ உன்னால் முடியும்னு சொன்னாலே நமக்கு ஓரமாக ஒரு பக்கம் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சுற்றி இருக்க எல்லாரும் நம்மளை வந்து ஒரு மாதிரி டிமோட்டிவேட் பண்ணும்போது இவ்வளோ பண்ணிட்டேன், ஆல்ரெடி ஃபெயில் ஆகிட்டேன், திரும்பவும் இதை பற்றி பண்ணணுமா அப்படின்னு பண்ணும்போது இவ்வளோ கொஷின் மார்க்ஸ் இருந்துமே நீங்கள் பிரேவாக ட்ரை பண்ணுறீங்களா, அந்த பிரேவ்னஸ்ஸு அப்புறம் அந்த ரெசிலியன்ஸ் கற்றுக்குவீங்க. நிறைய விஷயம் அந்த ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜேர்னிலேருந்து நீங்கள் அட் த எண்டில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்களோ இல்லை ஃபெயில் ஆகிறீங்களோ அது வந்து மேட்ரு கிடையாது. அந்த ஜேர்னியில் நீங்கள் இருந்திருக்கீங்கல்ல அதுதான் மேட்ரு. நீங்கள் வந்து அந்த ஜேர்னியில் கடக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜேர்னி முடிக்கிறப்ப நீங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கீங்களா ஃபெயிலியர் ஆகிருக்கீங்களான்றதை விட என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணிவிட்டு அதிலேருந்து வெளியே வரும்போது இருக்க அந்த ஃபீலிங் இருக்குல்ல, ஆப்வியஸாக சக்ஸஸ் ஆகலைன்ற ஃபீலிங்கும் இருக்கும் தான். ஆனால் நீ இந்த ஜேர்னியில் நிறைய கற்றுருப்பீங்கள்ல, அதுவே இந்த வேர்ல்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்றும். உங்களோட மைண்ட் வைஸாக ரொம்ப சேஞ்ச் ஆகிருப்பீங்க, உங்கள் கேரக்டர் வைஸாக நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும், ரொம்ப கைண்டாக மாறியிருப்பீங்க. ஏன் சில பேர் வந்து அவங்களோட இன்னும் ட்ரை பண்ணலாம்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. அதுக்கு இந்த சொசைட்டியோட ப்ரெஷர் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். நிறைய பேர் குவிட் பண்ணிட்டு போகிறதுக்குமே காரணம் இந்த சொசைட்டி ப்ரெஷர் அதிகமாக. அதனாலவும் அவங்க நிறைய பேர் குவிட் பண்ணிட்டு போவாங்க. அவங்களே அந்த ஃபெயிலியர் ஹேண்டில் பண்ணி வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் இந்த ப்ரெஷரும் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து நீ ஒரு ஃபெயிலியர் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி இது ஃபெயிலியர்ன்ற பட்டம் கட்டினா அவங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்.